நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே, உந்தன் கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை. க்ளோரி. ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். இந்த வார்த்தைகளை இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். த காட் ஆஃப் டுடே, இருக்கிறேன் என்பவர் என்கிற தலைப்பில் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கிட்டு வர்றார். பல கோணங்களில் சோர்ந்து போன மோசேயை பார்த்து நம்பிக்கை அளிக்கும்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது. இருக்கிறேன் என்ற அந்த நாமமுள்ள கர்த்தராகிய நாமும் கூட இருக்கிறேன், நீ தைரியமாக போ, நான் உன்னை நடத்துவேன்னு அன்னைக்கு மோசேயை தைரியப்படுத்தினவர் தான் இன்னைக்கு இந்த காலவெளியில் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்கிறாரு யாத்ராகமம் 4:12, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு என்ன செய்வேன், நான் போதிப்பேன். எங்கே போகணும்? யாத்ராகமம் 6:11 சொல்கிறாரு, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசு. இந்த பார்வோனிடத்தில் போ அப்படின்னு சொல்கிற இந்த பார்வோன் யார்னா, யாத்ராகமம் 8:29 சொல்லுகிறது, அவன் வஞ்சனை செய்கிறவன். தேவ ஜனங்களை எகிப்தை விட்டு போகாதபடி அவங்க எகிப்திலேயே இருப்பதற்கு வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகக்காரனிடத்தில் இருந்து ஜனங்களை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் மோசேட்ட போய் பேச சொல்றார். ஆனால் அவன் வஞ்சகக்காரன். அவன் என்ன வஞ்சகம் பண்றான்? அவனுடைய 2வது வஞ்சகத்தை தான் நம்ம ரொம்ப வாரங்களாக நம்ம தியானிச்சுட்டு வரோம். யாத்ராகமம் 8:28 சொல்லுது, அப்போது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம். ஆனாலும் என்ற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி சொன்னது செயலற்று போயிடும். போக விடுவேன்னு சொல்லிட்டு ஆனாலும் நீங்கள் ரொம்ப தூரம் போகாதீங்க. சில நேரம் இந்த பேசும்போதெல்லாம் ஒரு குடும்ப பிரச்சனைக்கோ அல்லது சமாதானத்துக்கோ பேசும்போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனால் என்னால் முடியாதுங்க. இந்த பேச்சை கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனாலும் அது சரிப்பட்டு வராதுங்க. சில நேரம் நமக்கு பிபியை ஏற்றிடுவோம் ஆளுங்க.
சொல்கிறதெல்லாம் சரிதானா, ஆனால் செய்ய முடியாதான். இது நிறைய பேச்சுவார்த்தையில் இந்த வார்த்தை வரும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான், நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்றோம். அந்த மாதிரி தான் பார்வோன் பேசுகிறான். போக விடுவேன், ஆனாலும் ரொம்ப தூரம் என்ன செய்யாதீங்க, போகாதீங்கன்னு சொல்லி அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஒரு வஞ்சகத்தை நாம் அங்கே பார்க்குறோம். அப்போ அவனுடைய வஞ்சகம் என்னன்னா, விசுவாச பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் அந்த ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப ஆழமாக அதிக தூரம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த சத்தியத்தை வார வாரம் ஆண்டவர் நம்மோடு பேசிகிட்டு இருக்கிறார். நீங்கள் நல்ல மனப்பாடமாக ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். சோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேம்போக்காக இருக்கணும் அப்படின்னு சாத்தான் விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் அப்படி இருக்க விரும்பலை. நல்ல ஜெபிக்கிறவர்களாக, நல்ல வேதம் வாசிக்கிறவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல வளர்றவராங்க, ஒவ்வொரு நாளும் வளரணும் அப்படின்னு கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அதற்கு எசேக்கியேல் 5:7 நம்ம தியானிச்சுட்டு வரோம். கடந்த சில வாரங்களாக அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். எசேக்கியேல் 5:7 சொல்லுது, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள், அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மற்றவர்களை பார்க்கிலும் நீங்க அதிகரிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்றாரு. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள், அதிகரிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். இன்னொரு முறை சத்தமா, அதிகரிக்கிறவர்களாய். எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தமா நாங்கள் அதிகரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அதிகரிக்கிற என்கிற அந்த அனுபவத்தை நம்ம பல விதங்களை தியானிச்சுட்டு வரோம். இன்றைக்கு அந்த வசனத்துக்கு வலு சேர்க்க, இந்த வசனத்தை இன்னும் அதிகமாக உங்களுக்கு விளக்கி சொல்ல 2 கொரிந்தியர் 11:23 சோத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வரேன். 2 கொரிந்தியர் 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். இது நான் ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன். ஒரு பிரதர் எப்படி வாசிச்சார்னா, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிக புத்தியினமாய் பேசுகிறேன் அப்படி வாசிச்சிட்டார். தப்பு, அர்த்தமே மாறுது. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். அங்கே நிறுத்திடணும். நிறுத்திட்டு தான் அடுத்த வரியை வாசிக்கணும். எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தி வாசிக்கணும். நீங்கள் நிறுத்தி வாசிக்காமல் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா அர்த்தமே என்ன செஞ்சிடும், மாறிடும். பவுல் இங்கே சொல்லுகிறார், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். ஐ அம் மோர். அவர் சொல்றாரு, நான் அதிகம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது. பவுல் சொல்லுகிறார், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? அவர்களை விட நான் அதிகம் அப்படின்றார். அதை ஆவியானவர் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த காலை கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் அதிகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையில கர்த்தர் உங்களை வைக்கணும். அல்லேலூயா. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். ஐ அம் மோர். அவங்க ஜெபம் பண்றாங்களா? நான் அதிகம். அவங்க ஊழியம் செய்றாங்களா? நான் அதிகம். இது பெருமைக்காக சொல்ற வார்த்தை இல்லை, மேட்டிமையாய் சொல்ற வார்த்தை இல்லை. அவர் ஒருவேளை மேட்டிமையாக பெருமையாக சொன்னால் இந்த வார்த்தை பைபிளில் இடம்பெற்றிருக்காது. இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? நான் அதிகம். அந்த வார்த்தையை சோத்திரம் இந்த நாட்களில் உங்களுடைய இருதய பலகையிலே கர்த்தர் எழுதுவாராக. அந்த நாட்களில் அநேக ஊழியர்கள் ஊழியம் செய்தார்கள். பவுல் ஊழியம் செய்த நாட்களில் இயேசுவை முகமுகமாய் தரிசித்த சீஷர்கள் உள்பட ஊழியம் செய்த காலம். பேதுரு ஊழியம் செய்த காலம், யோவான் ஊழியம் செய்த காலம், யாக்கோப்பு ஊழியம் செய்த காலம். இன்னும் பேதுரு வந்து ஆண்டவரோட அந்த மறுரூப மலையிலே சோத்திரிக்கிறோம் இருந்த ஒரு ஆளு. சோத்திரிக்கிறோம்
யோவான் அப்படி ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தாலே, சபைகளுக்கு தூணாயிருந்த யாக்கோப்பு இப்படி ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாய் ஊழியம் செய்த பெரிய பெரிய ஆட்கள் ஊழியம் செய்த அந்த காலகட்டங்களில் தான் பவுலும் ஊழியம் செய்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகவே அந்த காலகட்டத்திலே சோத்திருக்கிறோம், அப்பல்லோ போன்ற பிரசங்கிமார்கள் கர்த்தருடைய வார்த்தையை அதிக வைராக்கியத்தோடு வல்லமையோடு ஊழியம் செய்த ஊழியர்கள் நிறைந்திருந்த அந்த காலத்தில் பவுலும் ஊழியம் செய்கிறார். அந்த காலகட்டத்தில் சொல்லுகிறார், அவர்கள் ஊழியக்காரர்களா, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா, நான் அதிகம் என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல பேதுரு கூட சொல்லுகிறார், பவுலுடைய வார்த்தைகள் எனக்கே புரிந்து கொள்வதற்கு கஷ்டம் என்று பேதுருவே சொல்லுகிறார். பவுலுடைய பிரசங்கம், பவுலுடைய அந்த எழுத்து நடை, பவுல் சொல்லுகிற விதம் எனக்கே விளங்கிக் கொள்வதற்கு அரிதா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமா இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சும்மா சாதாரண ஆட்கள் ஊழியம் செய்த காலகட்டம் அல்ல பவுலுடைய காலம். அந்த நாட்களில் சாதாரணமான ஊழியர்கள் அல்ல, சக்தி வாய்ந்தவர்கள். அற்புதங்களை அடையாளங்களோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருந்த அந்த நடுவில் பவுல் சொல்றாரு, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா, நான் அதிகம். சபையில் இந்த காலவேளை இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த வாஞ்சை இருக்கணும், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா, நான் அதிகம். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தருடைய விசுவாசிகளா, நான் அதிகம். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? நான் அதிகம், இயேசுவுக்கு நான் அதிகமாக இருக்க வேண்டும். சோத்திரம், மற்றவர்களை விட நான் இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும். சபையில் அமர்ந்திருக்கும் இங்கு இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் நான் அதிகம் என்று சொல்லவே நான் வாஞ்சித்து இந்த பிரசங்கத்தை பண்றேன். சோத்திரம். நீ குறைவு, நீ ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லுகிறவன் பொய்யன், பிசாசு. பிசாசு சொல்லுவான், உன் ஜபம்லாம் ஒன்றும் வேலைக்காகாது, நீ செய்கிற ஊழியம்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, சும்மா உன்னை பெருசா காட்டிக்காத, நீ சோதரம், நீ ஆண்டவருக்கெல்லாம் ஒன்றும் பயன்பட முடியாதுன்னு உங்களை மட்டுப்படுத்தி பேசுவான். பிசாசு சொல்லுகிற அந்த பொய்யை நம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. நான் அதிகம் என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய ஜபம் அதிகரிக்கட்டும், உங்கள் பக்தி அதிகரிக்கட்டும், உங்கள் உபவாசம் அதிகரிக்கட்டும், கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சை, அன்பு அதிகரிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை அதிகமாய் ஆசீர்வதிக்க அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஒரு பவுலே நான் அதிகம் என்று சொல்ல முடியுமானால் நாமும் ஏன் அப்படி சொல்லக்கூடாது? பவுல் சொல்லுகிற அந்த இடத்திற்கு நீங்களும் நானும் இந்த காலவேளை வரும், நான் அதிகம். ஆமென் சொல்லுங்க, நான் அதிகம். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, நான் அதிகம். நான் குறை உள்ளவன் அல்ல, நான் அதிகம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அதிகம் என்று சொல்ல விரும்புகிறேன், நான் அதிகம் என்று சொல்ல வாஞ்சிக்கிறேன், நான் அதிகம் என்று சொல்ல கதறுகிறேன், நான் முயற்சிக்கிறேன். பாஸ்டராகிய நான் என் பர்சனல் லைஃப்பில் சோத்தரிக்கிறோம் அந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு நான் கதறுகிறேன், வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். அந்த பாரத்தோடு தான் உங்களோடு நான் பேசுகிறேன். உங்கள் பைபிள் அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் அண்டர்லைன் பண்ணுங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா, நான் அதிகம். அந்த இடத்துக்கு வரணும். இல்லைங்க, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேங்க, நான் இப்படியே ஜாம் பண்ணிட்டு போயிடுறேங்க, எனக்கெல்லாம் அது வராதுங்க, எனக்கு அது முடியாதுங்க, எனக்கு வெக்கமாக இருக்குதுங்க, எனக்கு கூச்சமாக இருக்குதுங்க, அந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாதுங்க, இது நமக்கு வராதுங்க, இது நமக்கு புரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டே நீ போகக்கூடாது. இந்த உலகத்தில் நான் எவ்வளோ நாள் உயிர் வாழ்கிறோன்னு எனக்கு தெரியாது, அல்லது கர்த்தருடைய வருகை முந்துமான்னு தெரியாது, உலகத்தின் அழிவு வருமானு தெரியாது. ஆனால் எது வருதுக்கு முன்னாடி நான் கர்த்தருக்காக கொஞ்சம் அதிகமாக செயல்பட்டுட்டு நான் கடந்து போகணும். அல்லேலூயா. நம்பர் 1, நீங்கள் அதிகம் என்று சொல்லப்பட வேண்டுமானால் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பைபிள் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும்
நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. ஆண்டவருடைய மனம் என்ன? நாம எவ்வளவு ஜெபிக்கிறோமோ, எவ்வளவு நினைக்கிறோமோ, அவ்வளவு படி நம்மை நடத்தாமல் நமக்கு அதிகமாய் செய்ய அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஜெபிக்கிறோமோ, நம்ம எவ்வளவு நினைக்கிறோமோ, நம்ம எவ்வளவு வாஞ்சிக்கிறோமோ, அவ்வளவு மட்டும் கிடைத்தால் நம்முடைய வாழ்க்கை ஓரளவுக்கு தான் இருக்கும் பிரதர். அது ஆண்டவருக்கே நல்லா தெரியும். நான் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறேனோ, எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறேனோ, எந்த அளவுக்கு பைபிள் படிக்கிறேனோ, அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உங்கள் லைஃப் ரொம்ப ஓரத்தில் தான் இருக்கும். நீங்கள் சுமாரான ஒரு ஆளாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு? நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நான் நினைக்கிறதற்கும் எனக்கு அதிகமாய் செய்ய விரும்புகிறாரு. நல்ல கையை தட்டுங்க. சத்தியம் புரியுதா உங்களுக்கு? உங்கள் ஜெபத்தை விட இன்னும் அதிகமாக, நீங்கள் நினைக்கிறதை விட அதிகமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்யும்படி, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவர் சோத்திர நன்மையை செய்யும்படி ஆவல் உள்ளவராய் இருக்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற இயேசு யார் தெரியுமா பிரதர்? எனக்கு அதிகமாய் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறவர், எனக்கு அதிகமாய் செய்ய விரும்புகிற ஒரு ஆண்டவர். உன் மனைவி கூட அப்படி விரும்ப மாட்டாங்க, உன் புருஷன் கூட உனக்கு அப்படி செய்ய விரும்ப மாட்டாங்க, உன் தாய் தகப்பன் கூட அப்படி செய்ய விரும்ப மாட்டாங்க. ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தர் நீ ஜெபிக்கிறதற்கு, நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கு அதிகமாய் உனக்கு கிரியை செய்யும்படி உன் மேல் வாஞ்சையாய் இருக்கிற ஒரு ஆண்டவர். அதனால்தாங்க நம்ம இந்த அளவுக்காச்சும் இருக்கிறோம். நம்ம ஜெபிச்ச அளவுக்கு, நம்ம நினைச்ச அளவுக்கு மட்டுமே நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கும்னா, நம்ம இன்னும் கூரை வீட்டில் தான் இருந்திருக்கணும், இன்னும் ஓட்ட சைக்கிள் தான் ஓட்டி இருக்கணும், இன்னும் நம்முடைய படிப்பு குறைவாக தான் இருந்திருக்கும், நம்முடைய வசதி இன்னும் குறைவாக தான் இருந்திருக்கும், நம்ம எந்த மூலையில் எப்படி இருந்திருப்போன்னு தெரியாது. பிரதர், நீங்கள் ஜெபிச்சதை விட, நீங்கள் நினைச்சதை விட அவர் அதிகம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ததுனால தான் இன்னைக்கு கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறார்னு நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென், நல்ல பலமாய் கைதட்டி நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்த ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை அமைக்க திட்டமிட்டால் அந்த பணத்தின் அளவுக்கு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க. நான் படித்த அந்த கொஞ்சம் அறிவு, அந்த கொஞ்சம் புத்தி, அந்த கொஞ்சம் திறமை, சோத்திருக்கிறோம், இவைகளை வைத்தே என் வாழ்க்கையை அமைக்க நான் தீர்மானித்திருப்பேன். ஆனால் என் வாழ்க்கை ஒரு சின்ன அளவில் தான் இருக்க முடியும். ஏன்னா என் புத்தி அவ்வளோதான், என் சாமர்த்தியம் அவ்வளோதான். நான் ரொம்ப பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, என் அளவு ரொம்ப குறைவு. புரிந்து கொள்ளணும். உங்களை குறித்து நீங்கள் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமா எனக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஏ மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் கரங்கள் குறுகி போகவில்லை, கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை, கர்த்தரின் கரங்கள் குறுகி போகவில்லை, கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை. வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் பதிலுண்டு, வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் பதிலுண்டு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் பதிலுண்டு.
சொல்லுங்க. வேண்டுதல் அனைத்துக்கும் நிச்சயம் நிச்சயம் பதிலுண்டு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். இந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியே ஆவியானவர் பார்த்து சொல்லுகிறார், மகளே நீ அதிகம், மகனே நீ அதிகம் என்று ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் சொல்லுகிறதை உங்கள் காது கேட்கட்டும். ஹல்லேலூயா. என் உள்ளத்தின் விருப்பம் அதுதான். நீ எவ்வளவு ஜெபிக்கிறியோ, நீ எவ்வளவு நினைக்கிறியோ, அந்த அளவுக்கு மட்டும் லைஃப் இருக்க நான் விரும்பல. உன் வாழ்க்கையில நான் அதிகம் கிரியை செய்ய விரும்புகிறேன். சகோதரி, உன் வாழ்க்கையில அதிகம் கிரியை செய்ய விரும்புகிறேன். பிரதர், நான் உனக்கு அதிகம் கிரியை செய்ய விரும்புகிறேன் என்கிற அந்த ஏக்கத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். பைபிள் சொல்லுகிறது, ஜபத்தில் 2 நிலை இருக்குது. ஒன்று வேண்டிக் கொள்வது, இன்னொன்று நினைப்பது. நம்ம எதை வேண்டிக் கொள்றோமோ அதை குறித்த ஒரு நினைவு நமக்கு இருக்கணும். நான் எதை வேண்டிக் கொண்டேனோ நிச்சயம் தேவன் அதை எனக்கு செய்வான். என் வாழ்க்கை இப்படியே இருக்க போகிறது இல்லை. நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன்ல, ஆண்டவர் என்னுடைய காரியங்களை சோத்திருக்கிறோம் ஆதரிப்பார் என்று நீங்க எப்போ ஜெபிச்சதை வேண்டிக் கொண்டதை நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ கர்த்தர் ஒன்று செய்வார். நீங்க நினைக்கிறத விட அதிகமாக கிரியை செய்வார். அதுதான் எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, அந்த முடிவை என்ற இடத்துல உங்கள் தேவை, உங்கள் அவசியங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம வேண்டிக் கொள்ளணும். வேண்டிக் கொண்டதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கணும். சில நேரங்களை பாருங்க, நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதற்கும் மேல அவர் கிரியை செய்கிறார். ஒரு வசனத்தை சொல்லட்டுங்களா? ஆதியாகமம் 48வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிற, கொஞ்சம் கவனிங்க. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இஸ்ரவேல்லாம் யாக்கோப்பு, யோசேப்புனா யாக்கோப்புடைய பிள்ளை. நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்க. ஒரு யாக்கோப்பு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் இப்போது அவர் யாக்கோப்பால இஸ்ரவேலா மாறிட்டாரு. அவரே சொல்றாரு, உன் முகத்தை பார்ப்பேன்னு நான் என்ன செய்யவே இல்லை, நினைக்கலப்பா. நீ செத்துட்ட, நீ செத்தியோ, எங்கே இருக்கிறியோ, நான் ஜாகிறது சோத்திரக்குள்ள உன் முகத்தை பார்ப்பேன்னுலாம் நான் நினைக்கல. என் நினைவெல்லாம் அவன் எங்கே இருக்கிறானோ, ஏது இருக்கிறானோ, அவன் செத்துட்டானா, அவன் எங்கேயாவது கஷ்டப்படுறானா, இப்படித்தான் நான் உன்னை குறித்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு உன்னை நான் இப்படி பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போது நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் எத்தனை பேர் நம்புறீங்க இதை? நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த கால வேலையில் சோத்திர கர்த்தர் வரப்போகிற நாட்களில் நீங்கள் வேண்டி கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாய் கையை தட்டி, நீங்கள் கையை தட்டி ஆமேன்னு சொன்னாதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் லைஃப்பில் கையை தட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு உங்கள் உள்ளத்திலிருந்து கதறணும், ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறாங்க. எப்படி அதிகமாக கிரியை செஞ்சார்னு சொல்கிறேன். நான் நினைக்கலப்பா, நான் உன்னை காண்பேன்னு என்ன செய்யவே இல்லை. சோத்திருக்கிறோம். யாத்திராகமம் சோத்திருக்கிறோம். ஆதியாகமம் 48:11 பாருங்க. சோத்திருக்கிறோம். இஸ்ரவேலில் யோசேப்பை நோக்கி, நான் உன் முகத்தை காண்பேன்னு என்ன செய்யவே இல்லை, நினைக்கல. ஆனால் இன்னைக்கு உன் முகத்தை பார்த்துட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் நினைக்கல, ஆனாலும் இதோ உன்னையே பார்க்க மாட்டேன்னு நினைச்ச எனக்கு உன் சந்ததியே காணும்படிக்கு கர்த்தர் எனக்கு அருள் செய்தார். ஹல்லேலூயா.
நான் உன்னையே பார்க்க மாட்டேன்னு நினச்சேன், கடைசியில் உன் பிள்ளை குட்டிங்களான்னு பார்க்குறேனே. அது வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமானது இல்லையா? அன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து யாக்கோப்பு சொன்னாரே, அந்த யாக்கோப்பின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அந்த ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிகம் பண்ணி இருக்கிறார் பாருங்க. அந்த யோசேப்பு எங்கே கடந்தவனை எப்படி அதிகரிக்க பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஒரு தேசத்துக்கே அவன் ஆளுநராக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் என்று சொல்ல வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். கர்த்தர் என் வாழ்க்கையிலே நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நான் நினைக்கிறதற்கும் அதிகமாய் அவர் எனக்கு செய்வார்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் அதிகரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்களையே குறைச்சி என்னாதீங்க, எனக்கு ஜபம்லாம் வராது, நான் இன்னொருத்தவங்களுக்கு சுவிசேஷத்தெல்லாம் சொல்ல போகிறதில்லை, எனக்கு திறமை கிடையாது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, நான் இப்படித்தான் இருக்க போகிறேன், நான் அதிகரிக்க முடியாது, மற்றவர்களைப் போல என்னால் பாட முடியாது, மற்றவர்களைப் போல என்னால் பிரசங்கிக்க முடியாது, மற்றவர்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணுற மாதிரி இருக்க முடியாது, ஏதோ நான் சர்ச்சுக்கு வரேன்னா போகிறேன்னா இவ்வளோதான் என் கெப்பாசிட்டி, என் கேப்பபிலிட்டி, இப்படி தானே உங்களை குறைக்காதீங்க. ஒருவேளை நமக்கு சத்துவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார்ல, அந்த தெய்வத்தின் நினைவு என்ன? என் வாழ்க்கையில் அதிகமாக எனக்குள்ள கிரியை செய்யும்படி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, நான் அதிகரிக்க வேண்டுமானால் அவர் எனக்கு அதிகமாய் செய்வார் என்ற விசுவாசம் மட்டுமல்ல. சங்கீதம் 139 17 18 வாசிச்சு பாருங்க. நான் வாசிக்கிறேன். அதில், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமா. இந்த ரெண்டு இடத்துல அதிகம் அதிகமா என்ற வார்த்தையை தாவீது பயன்படுத்துகிறத பார்க்கிறோம், சோதரிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து அதிகமான ஆலோசனை பெறுகிறவர்கள் அதிகரிப்பார்கள் நான் சொல்றேன். பிரதர், சிஸ்டர், நீங்களும் நானும் அதிகரிக்கணும்னா தேவனுடைய ஆலோசனையில வளருங்க. ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேளுங்க. கர்த்தருடைய ஆலோசனை உங்களை அதிகரிக்க பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற குடும்பம் அதிகரிக்கும். கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற சகோதரி அதிகரிப்பார்கள். கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிற சகோதரன் அதிகரிப்பான். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாத இடத்துல அதிகரிப்பு இருக்காது, ஜனங்கள் விழுந்து போவாருங்க. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிற ஃபேமிலி எல்லாத்துலயும் அதிகரிச்சு போவாங்க. தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் என்ன போனால், உம்முடைய ஆலோசனைகளை நான் என்ன போனால், உம்மிடத்தில் உள்ள அந்த ஆலோசனைகளை குறித்து நான் என்ன போனால் அது மணலை பார்க்கிலும் அதிகமாக. அடே அப்பா, கவுண்ட்லெஸ், எண்ண முடியாத அதிகம், உன்னை அதிகமாக்க. சோத்திரம். அவர் அதிகமான ஆலோசனைகளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆலோசனை இல்லாமல் நீ ஏன் அலையணும்? யோசனை இல்லாமல் உன் வாழ்க்கையில ஏன் நீ சிக்கல்ல கிடக்கணும்? ஆலோசனைக்காக புத்தி கட்ட மனிதனிடத்தில், சத்தியத்தை அறியாத மனிதரிடத்தில் நீ ஆலோசனை கேட்டு நடந்ததுனால தானே உன் லைஃப் இன்னைக்கு இந்த அளவுக்கு கீழே இறங்கி போச்சு. நீ சரியான இடத்துல ஆலோசனை கேட்டிருந்தா நீ எவ்வளவு அதிகமாக இருப்பாய். உன்னுடைய ஃபேமிலி, உன்னுடைய வாழ்க்கை அதிகமாகாதபடிக்கு நீ சிறுத்து போனதற்கும் குறைந்து போனதற்கும் ஒன்றுமில்லாமல் போனதற்கும் யார் யாரிடத்திலேயோ நீ ஆலோசனை கேட்டு உன் வாழ்க்கை நடத்த போய் தானே இத்தனை பிரச்சனை உனக்கு. அன்னைக்கு யூதாஸ் காரியத்தை போய் கேட்கறான், போய் ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே, இந்த 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டேனே, நான் என்ன பண்றது அப்படின்னு போய் கத்தனானா. அந்த படுபாவி பாவிங்க, சபைக்குள்ள இருந்த அந்த ஆசாரியர்கள், டேய் நீ போ,
கல்வாரியில தான் அந்த இயேசு இருக்கிறார். இன்னும் அவர் மரிக்கல. அவர்கிட்ட போய் கதறு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தாங்கன்னா யூதாஸின் சம்பவம் மாறி இருக்காதா? ஆனா அந்த படுபாவி ஆலோசனையை சரியா சொல்லாம அது உன்பாடு எங்களுக்கு என்னன்னு சொன்னதுனால தானே அவன் செத்து போயிட்டான். ஆலோசனை இல்லாத சபையிலே நீ இருந்தால், தேவனிடத்தில் ஆலோசனை பெறாமலும் குடும்பத்தை நடத்தினா எங்கேயாவது போய் சிக்கல்ல விழுந்துருவ. ஏனென்றால் தேவனிடத்தில் உன்னை வாழ வைக்க, உன்னை அருமையாக்க, உன்னை அதிகமாக்க, உன்னை உயர்த்த தேவனிடத்தில் அருமையான அதிகமான ஆலோசனை உண்டு. உன் வாழ்க்கை அருமையாய் அமைவதற்கு, உன் வாழ்க்கை அதிகமாய் அமைவதற்கு எல்லாவற்றுக்குமான ஆலோசனை தெய்வம் இயேசுவிடத்தில் உண்டு. தேவ சபை ஆலோசனைகளால் நிறைந்த இடம். நீ இந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் உனக்கு ஆலோசனை சொல்வார். இதை செய்யி, இதை செய்யாத, அதை பண்ணு, அதை பண்ணாத, இந்த விதமா போ, இந்த விதமா செய்யாதன்னு ஆலோசனை கொடுக்கிற இடம் தாங்க சபை. சபைக்கு எதுக்கு வரோம்? ஆலோசனை பெறதுக்கு தான் வரோம். ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ஆலோசனை சொல்ல மாட்டாரா? நான் லைஃப்ல ரொம்ப குழம்பி போய் இருக்கிறேன், என்ன செய்யறதுன்னே தெரியல. எத்தனை பேருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பார்? தோத்திரம். சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் சர்வீஸை முடிஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு சோத்திரம் ஆலோசனை கேட்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பிரசங்கத்திலேயே கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாருன்னு வாங்க. ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, எத்தனை முறை. சிலவங்க சொல்லி இருக்கலாம், சிலவங்களுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். தேவனுடைய பிள்ளையே சும்மா சர்ச்சைக்கு வர்றது ஏதோ ஒரு பாட்டை பாடின ஆராய்ச்சிட்டோன்னு போகிறதுக்காக மட்டுமில்லை, தேவனிடத்தில் ஆலோசனை பெற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆலோசனை தான் சார் உங்களை அதிகரிக்க பண்ணும். நீதிமொழிகள் 21:30 சொல்லுது, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. கர்த்தருக்கு விரோதமான, எங்க போனாலும் உனக்கு ஆலோசனை கிடைக்காது. ஆலோசனை இயேசு நாட்டை தான், வேற இடத்துல அது இல்லவே இல்லை. ஒரு நாள் ஈசாக்குக்கு ஆலோசனை சொல்றாருங்க ஆண்டவரே. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல ஒரு கொடிதான பஞ்சம் ஈசாக்கின் நாட்களில் வந்துச்சு. ஈசாக்கு ஒன்றும் புரியல, எகிப்துக்கு போயிடலாமா? அவன் பெலிஸ்தியனுடைய ராஜாவாகிய அவனிடத்தில் ஒரு ஆலோசனையை கேட்கறதுக்கு அவன் கேராருக்கு போறான். அந்த டைம்ல கர்த்தர் எப்படி அவனோடு இடைபடுறாரு பாருங்க. ஆதியாகமம் 26:1 பாருங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தியரின் ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திற்கு கேராருக்கு போனான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆதியாகமம் 26:2 கர்த்தர் ஈசாக்கின் வாழ்க்கையில் குறுக்கிடுறார். என்ன சொல்றாரு? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் என்ன செய், நான் எங்க சொல்றேனோ அங்க குடியிரு. பஞ்சம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு நீயா உன் புத்தியில உன் யோசனையில சோத்தரிக்கிற எவன்கிட்டையாவது ஆலோசனை கேட்டு எங்கேயாவது போயிட போற. பஞ்சம் இருக்கா, பிரச்சனை இருக்கட்டா, அது இல்லை, ஏன் ஆலோசனை கேளு. நான் சொல்லும் தேசத்தில் என்ன செய், குடியிரு. அது பஞ்சமான தேசமா இருந்தாலும் நான் சொல்ற தேசத்தில் என்ன செய்ய, குடியிரு. உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல நீ என் சொல்லுக்கு என்ன செய்ய, கீழ்ப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 26:3 சொல்றாரு, நீ இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவ்வளோதான். எப்படி ஆசீர்வதிப்பீங்க ஆண்டவரே? இங்கேத்தான் தண்ணி இல்லையே, இங்கேத்தான் விவசாயம் பண்ண முடியாதே, என் ஆடு மாடுகளுக்கு தீவனம் காட்ட முடியாதேன்னு கிராஸ் கேள்வியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் ஆலோசனை சொல்லிட்டாருன்னா நின்றுடணும், அவ்வளோதான். அல்லேலூயா.
பைபிள் சொல்லுது, நல்ல வேளை ஈசாக்கு நல்ல விசுவாசி போல, நம்மளை போல கேடுகட்ட விசுவாசி அவன் இல்லை போல இருக்குது, நல்ல விசுவாசி போல. 26 ஆதியாகமம் 26:6 சொல்லுது, ஈசாக்கு கேராரிலேயே என்ன இருந்தான், குடியிருந்தான். போகலை, பஞ்சமான அந்த தேசத்திலேயே குடியிருந்தான். கர்த்தர் அவனை எப்படி அதிகரிக்க பண்ணார் பாருங்க. 12ஆம் வசனம் சொல்லுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். மழை இல்லாத தேசத்தில், சோத்திர தண்ணீர் இல்லாத தேசத்தில், கர்த்தர் குடியிருக்க சொன்ன அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா. அதிகரிக்க பண்ணாரா பண்ணலையாங்க? கர்த்தருடைய ஆலோசனை ஈசாக்கு அதிகரிக்க பண்ணிச்சா பண்ணலையா? அந்த ஈசாக்கின் தேவன் இந்த கால வேளையில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஈசாக்கை நடத்தின கர்த்தர், ஈசாக்குக்கு ஆலோசனை சொன்னவர், ஈசாக்கை அதிகரிக்க பண்ணின கர்த்தர். அல்லேலூயா. மகா பெரியவனானான். நீங்க அந்த அதிகாரத்தை பேட வச்சு பாருங்க. அவ எங்க துறவு தொன்னாலும் தண்ணி வருது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த மழை காலத்தெல்லாம் ஒரு இடத்துல போர் போடுறோன்னா, மழை காலத்தில் அந்த நீர் மட்டம் மேலே இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சும் போயிட்டு நிலத்தடி நீர் என்ன செய்யும், கொஞ்சம் உயரும். ஆனால் வறட்சி உள்ள காலத்தில் சோத்திரம் தண்ணி எங்கே போயிடுங்க, ரொம்ப கீழே போயிடும். ஈசாக்கின் காலத்தில் பயங்கரமான பஞ்சம். ஆனால் இவனோன்ற இடத்தெல்லாம் என்ன வருதுங்க, தண்ணி வருது. காரணம் கர்த்தருடைய ஆலோசனையின்படி. ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கனின் ஆலோசனையில் என்ன செய்யாதே, நடவாதே. துன்மார்க்கன் ஆலோசனையில் நீ நடக்காத. துன்மார்க்கனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? நீதிமொழிகள் 12:5 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள், வஞ்சகமானது. பாருங்க, பார்வோன் சொல்றான் பாருங்க, போங்கள் ஆனால் ரொம்ப தூரம் என்ன செய்யாதீங்க. அதான் அவனுடைய ஆலோசனை, சூதான ஆலோசனை. உள்ள இக்கு வச்சு பேசுவாங்க. உங்களுக்கு தமிழ் இந்த வார்த்தை புரியுதா? சூதானவைகள். நம்மக்கிட்ட நேர்க்க நமக்கு மேலே பாசமாக பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்ன இருக்கும், ஒரு சூது இருக்கும், ஒரு வஞ்சகம் இருக்கும். அன்னைக்கு ஏரோது என்ன சொன்னான், நீங்கள் போய் அந்த குழந்தையாகிய இயேசுவை பணிந்து கொண்டு என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள், நானும் அந்த குழந்தை என்ன செய்கிறேன், பணிந்து கொள்ளுகிறேன்னு சொன்னான். ஆனால் பணிந்து கொள்றதுக்காக சொன்னான், வெட்டுறதுக்காக பார்த்தான். எப்படி ஆலோசனை சொல்கிறான் பாருங்க. இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்கிறவங்க இருப்பாங்க. 1000 பேர் வருவாங்க, அவங்க ஆலோசனைகளை நாம் கேட்கக்கூடாது. 1000 பேர் சொல்லலாம், அப்படியே கேட்குற மாதிரி கேட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிடணும். நீர் என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகளுக்கு என்ன அப்படின்னு பாட்டும் கையுமா பைபிளுமா கர்த்தருடைய சமூகத்தில் முட்டி போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, ஈசாக்கை அதிகரிக்க பண்ணின கர்த்தர் உங்களை அதிகரிக்க பண்ணுவார். ஏன்னா ஏசாயா 9:6 சொல்லுது, அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர் என்பது. His name will be called a counselor. அவர் ஆலோசனை சொல்லுகிறதில் கர்த்தாதி கர்த்தாவானவர். யோபு 12:13 சொல்லுது, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அது யோபுவும் சொல்றாரு, அவரிடத்தில் அதிகமான ஆலோசனை உண்டு, அவரிடத்தில் மட்டும்தான் உண்டு என்று சொல்லுகிறார். ஏசாயா ஆண்டவருடைய ஆலோசனை குறித்து என்ன சொல்றாரு? ஏசாயா 25:1 சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். மற்றவன் சொல்ற ஆலோசனை எல்லாம் உறுதியா இருக்காது, நிச்சயமா இருக்காது, நித்தியமா இருக்காது. ஆனால் அவருடைய ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியானவைகள். சங்கீதம் 33:11 தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தாவே உம்முடைய ஆலோசனைகள் நித்திய காலமாய் நிற்கும். எப்படி நிற்குங்க? நின்று பேசும் சந்ததி சந்ததியா. அந்த ஆலோசனைக்கு மட்டும் நீங்கள் செவி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு எட்டர்னல் லைஃபுக்கு பிளஸ்டாக இருக்கும், நித்திய காலமாய்.
சங்கீதம் 16:7 தாவீது சொல்கிறாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவரே, எனக்கு மட்டும் இன்னைக்கு ஆலோசனை சொல்லி என்னை நடத்தாம இருந்திருந்தா நான் எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கின்னு எங்கேயோ இருந்திருப்பான். ஆண்டவரே, எந்த மூலையில் எந்த வனாந்தரத்தில் இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மேன்மையாய் உயர்த்தப்பட்டு இன்பமான சங்கீதங்களை பாடுகிறவனாய் என் விரல்களை போருக்கும் என் கைகளை யுத்தத்திற்கும் பழக்கி எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி நாளுக்கு நாள் என்னை விருத்தி அடைய பண்ணி நாளுக்கு நாள் என்னை விரிவடைய பண்ணியிருக்கிறீர். ஆனால் அது நீர் எனக்கு தந்த ஆலோசனை. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எத்தனை ஆச்சரியம் பாருங்க. ஒரு பெரிய கோலியாத்தை வெட்டி சாய்க்கிறான். எத்தனை அதிகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு தாவீதுக்கு பாருங்க தோத்திரம். இவன் ஒரு கல்லை எடுத்து அடிச்சிட்டான் கோலியாத்தை. கோலியாத்தை அடிச்சிட்ட உடனே பைபிள் சொல்லுது, அந்த கல் அவன் நெற்றியில் என்ன செய்தது? பதிந்ததுன்னு போட்டிருக்கு. இப்போ எவ்வளோ வேகம் அந்த கல் போயிருக்குன்னு பாருங்க. சோத்திரம். இப்போது அவன் கீழே விழுந்துட்டான், முகங்குப்புற விழுந்துட்டான். இப்போ தூரமாக இருந்த தாவீது ஓடுறான். நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறேன். ஏய், அவன் தான் முகங்குப்புற விழுந்துட்டானே, அப்புறம் என்னத்துக்கு நீ ஓடுற? இப்போ இல்லை இல்லை சோத்திரம், அவன் விழுந்த மாதிரி தான் இருக்கிறான். ஆனால் நான் விட போகிறதில்ல, அவன் தலையை வெட்ட போகிறேன். தாவீது கொஞ்சம் அதிகம்தான், ஏற்கனவே விழுந்துட்டான், விட்டுட்டு போக வேண்டியதானே. ஏறி அவன் கழுத்து மேலேயே நின்று அவன் கத்தியை எடுத்து அவன் தலையை வெட்டுறான். தோத்திரம். நான் கற்பனை பண்ணுறேன், ஏண்டா இந்த தலையை வெட்டி எடுத்துகிட்டு வரேன்னா அவன் சொல்கிறான், என் கல் இவன் தலைக்குள்ளே இருக்குது, அதை எடுக்கத்தான். இது ஏன் தியானம். தோத்திரம். அடுத்த எவனா ஒரு கோலியாத்து வந்து அவனை போட்டு தள்ளுறதுக்கு இந்த கல் எனக்கு தேவைப்படுது. தலை அவனை தான் இருக்கலாம், ஆனால் அவன்கிட்ட இருக்கிற கல் என் கல். எதையும் அவன்கிட்ட விட்டுட்டு போக மாட்டேன்னு. ஒருவேளை பாஸ்டர் இது பைபிள்லேயே இல்லையா பாஸ்டர் அப்படின்னா, இது நீங்கள் தியானம்னு சொல்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருக்காக அதிகமாக அவன் கிரியை செய்த காரணம் கர்த்தருடைய ஆலோசனை அவனை அதிகமாக்கிட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பிரித்து, ஐயா எனக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரேன்னு அந்த பைபிளை திறந்தீங்கன்னா கர்த்தர் அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஆலோசனை சொல்வா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் சேரும் சகதியும் உளையும் நிறைந்த உலகம். இந்த சேரும் சகதியும் நிறைந்த இந்த உலகத்தில் நான் நடக்கிறதுக்கு எனக்கு ஊன்றுகோலாக இருப்பதே இந்த பைபிள் தான். இந்த பைபிள் ஆகிய ஊன்றுகோல் இல்லைன்னு சொன்னால் அந்த சகதியில் நாம் எங்கேயாவது சிக்கிடுவோம். ஆனால் அந்த ஊன்றுகோலை வச்சு, அந்த வசனமாகிய கோலை வச்சு, அவருடைய ஆலோசனையாகிய ஊன்றுகோலை வச்சு சோத்ரா நீங்கள் அப்படி முன்னேறிப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும்படி காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும்படி காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை. இன்னும் ஒரு முறை படலாமா? என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதான் காட்டுபவரே, நம்பி வந்தோ கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. ஆடை காலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே, ஆகமகிந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே
நான் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்வார். நான் விசுவாசிச்சா நான் அதிகரிப்பேன். ரெண்டாவது, அவருடைய சமூகத்தில் நான் முடங்கால் படிட்டு வேதத்தோடு நான் போய் நின்று அவரிடத்தில் ஆலோசனைகளை பெற்று நான் நடக்கும்போது என் வாழ்க்கை அதிகரிக்கும். மூணாவது சொல்லுகிறேன், நீங்கள் அதிகரிக்கணும். பவுலை போல அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? நான் அதிகம் என்று சொல்ல வேண்டுமானால் உன் தேவனாகிய கர்த்தரை அதிகமாய் கூப்பிடு, அதிகமாய் கூப்பிடு. இவ்வளோத்தான் நான் கூப்பிடுவேன், நான் ஏற்கனவே கூப்பிட்டுவிட்டேன் அப்படின்னு கூப்பிடுதலில் போயிட்டு நீ நேரங்காலெல்லாம் பார்க்காத. அதிகமாக கூப்பிடு ஆண்டவரை, நீ அதிகரிப்பாய். அல்லேலூயா. மார்க் 10:48, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னாடி கூப்பிட்டான், இப்போது முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான். அவன் கூப்பிடுதல் அதிகரிக்கிறது. கண்ணு தெரியாதவனாய் சோத்துகிறோம், கோல் ஊன்றி நடக்கிறவனாய், பரிதாபத்துக்குரியவனாய். அந்த காலத்தில் கண்ணு தெரியாதவனுக்குன்னு ஒரு மேல் வஸ்திரத்தை கொடுத்துருப்பாங்களாம். அதை பார்த்தாலே இவனுக்கு உதவி செய்யக்கூடியவன் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வஸ்திரமா அது. அப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரனாய், ஒரு கண் தெரியாதவனாய், ஒரு ஊன்றுகோல் வைத்துக்கொண்டு எனக்கு ஏதாவது பிச்சை போடுங்கன்னு கேட்கிற ஒரு பிச்சைக்காரனாய் இருந்த ஒரு மனிதன். அந்த வழியாய் யாரோ போகிற ஒரு சத்தத்தை கேட்டு அவன் பக்கத்தில் கேட்குறான், என்னப்பா ஒரே பரபரப்பாக இருக்கு, ஏதோ ஒரு சத்தமாக இருக்கு, யார்ப்பா போறா? ஒருத்தன் சொல்கிறான், நசரேயனாகிய இயேசு போகிறார். அவ்வளோதான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தம் விட்டான். பக்கத்தில் இருந்தவர் அவரை அதட்டினார்கள். என்ன நான்சென்ஸா சத்தம் போடுற? அறிவில்லை உனக்கு, புத்தி இல்லை, எங்கே எப்படி பேசணும் உனக்கு தெரியாது. ஒரு பெரியவர் போகிறார், ஒரு நாகரிகம் உனக்கு இல்லையா? உனக்கு இப்படித்தான் கத்தணுமா? அமைதியாயிரு. சில நேரம் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது கத்தரை தேடும் போது மற்றவங்க அப்படி நம்மளுக்கு சொல்லுவாங்க. நம்ம வயிற்று வலி அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம பிரச்சனை அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம வேதனை அவனுக்கு என்ன தெரியும்? அவன் முட்டா பையன், அவனுக்கு என்ன தெரியும்? என் வேதனை, என் கஷ்டம் மாறுறதுக்கு, என் துன்பம் மாறுறதுக்கு நான் கத்துறேன். உனக்கு என்ன? எனக்கு படி அழைப்பியா? எனக்கு ஏதாவது உதவி செய்ய உனக்கு என்ன யோக்கியதை உண்டு? இந்த உலகம் இருக்க மோசமான உலகங்க. வாழையும் விடாது, சாகவும் விடாது. அவன் ஏதோ கத்துறான், அவன் வைத்த வலிக்கு, அவன் தேவைக்கு கத்துறான் அப்படின்ட்டு போகிறதில்ல. பெருசாக என்னமோ ஒரு ஆலோசனை சொல்கிறன்ற பேரில் வர்றது. நல்ல வேலை நம்மளாம் தான் சைலண்ட் ஆகிட்டு இருப்போம். ஐயோ திட்டுறாங்க அப்படின்னு நம்ம சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவோம். ஆனால் அவன் குறைக்கல, அங்கத்தான் அவன் நிற்கிறான் பைபிள்லையா. அந்த சத்தத்தை அவன் அதிகரிக்கலன்னா பைபிள்லையே அவன் பேர் இடம் பெற்றிருக்காது, அவன் வாழ்க்கையில் அற்புதமே நடந்திருக்காது. சரித்திரம் என்ன தெரியுமா சொல்லுது? அதற்கு பிறகு அந்த கிராமத்தில் இயேசு வரவே இல்லை. அதான் கடைசியாம். அந்த வாய்ப்பு அவன் விட்டுருந்தானா கடைசி வரைக்கும் குருடனாவே வாழ்ந்து குருடனாவே செத்துருப்பான். அவன் வாழ்க்கையில் ஒன்றும் அதிகரித்திருக்காது. போட்டாம் பாருங்க ஒரு சத்தம், தோத்திரம். எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? இயேசு நின்றார். கையை தட்டு, நல்ல கையில தட்டு. அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்ட அந்த பர்த்திமேயுவுக்காக இயேசு நின்றார். உனக்காக கர்த்தர் நிற்க வேண்டுமானால் அதிகமாய் கூப்பிடு. உன் வாய் திறந்து கூப்பிடு. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவன் வேதனைங்க. உலகத்துக்கு என்ன தெரியும்? ஊருக்கு என்ன தெரியும்? என் பிரச்சனை எவன் சொன்னானே தெரில. ஆனால் இங்கே ஒரு அற்புதம் நடக்குது. எவன் கத்தாதன்னு சொன்னானோ,
இப்போ அவன் சொல்கிறான், உன்னை போதகர் கூப்பிடுறாருன்ற கையை தட்டு. நல்ல கை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணு. நீ கர்த்தரை அதிகமாய் கூப்பிடுவியானால் யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ, யார் உன்னை குறைவாய் எண்ணுகிறார்களோ அவர்களே உன் பட்சத்துக்கு வருவாங்க. எப்போ தெரியுமா? மேனாமினிக்கு மாதிரி இருக்கும் போது இல்லை, உன் தேவனாகிய கர்த்தரை நீ கூப்பிடும் பொழுது. அல்லேலூயா. கூப்பிடு. கூப்பிடுறவங்க தான் அதிகரிப்பாங்க. லூக்கா 18:7 சொல்லுகிறது, கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நியாயம் செய்வார். கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் கவனிக்கணும். அதான் நாங்கள் அதை உங்களுக்கு தனியாக எடுத்து போடுறோம் திரையில். கூப்பிடுகிறவர்களின் விஷயத்தில், எல்லார் விஷயத்தில் அல்ல. கொஞ்சம் கவனிக்கணும். இயேசு எல்லார் விஷயத்தில் ஒரே மாதிரி நடக்கிறவர்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில். இயேசு எல்லாருக்குமான தெய்வம் தான். ஆனால் யாருக்கு ரொம்ப விசேஷமானவர்னா தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் விஷயத்தில். நீங்கள் கூப்பிடுற பிரதர் தானா? நீங்கள் இயேசுவை கூப்பிடுறாளா? நீங்கள் கர்த்தரை கூப்பிடுறாளா? எது வந்தாலும் ஆண்டவரை தான் பாஸ்டர் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நபரா நீங்கள்? அப்படின்னா உங்கள் விஷயத்தில் அவர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புறஜாதி ஒரு பெண்மணி, அவளுடைய மகள் சோத்திரம் பிசாசினால் கொடிய வேதனைப்படுற அவ கானானிய ஸ்திரீ. ஏசு அந்த பக்கமாக வர்றதை அவ பார்த்துட்டா. அந்த அம்மாவுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சத்துரு போராட்டம், பிரச்சனை மாறணும். ஏசுனாரை பார்த்துட்ட உடனே அந்த அம்மா, ஆண்டவரே, மத்தேயு 15:22, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறான்னு சொல்லி கூப்பிட்டாள். ஆண்டவரே என்று சொல்லி, தாவீதின் குமாரனே என்று சொல்லி தன் வேதனைகளை சொல்லி கூப்பிடுகிறாள். மத்தேயு 15:23 சொல்லுது, சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. எப்படி கூப்பிட்டுருக்கிறா பாருங்க. சும்மா கூப்பிட்டுட்டு நிறுத்தல. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கத்திக்கினே இயேசுக்கு பின்னாடி கூப்பிட்டுக்கிட்டே போறான். சும்மா இருப்பாரா? கூப்பிடுகிற விஷயத்தில் கிரியை செய்யாமல் சும்மா இருப்பாரா? அப்படி கூப்பிட்டுக்கிட்டே வந்த அந்த பெண்மணியை பார்த்து இயேசு சொன்னார், மகளே உன் விசுவாசம் பெரியது. கையை தட்டுங்க. கூப்பிடுகிறவளை கர்த்தர் விடமாட்டார், அதிகரிக்க பண்ணுவார். இந்த பர்த்திமேயை கூப்பிட்டார் பாருங்க. அவனை கூப்பிடுப்பா. யாருப்பா அது? எல்லாரும் ஒரு மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனால் அத்தனை பேருடைய சத்தத்தில் அவன் சத்தம் தெளிவாக என் காதில் விழுதா. யாரு? அங்கே ஒருத்தவன் கண்ணு தெரியாமல் கூப்பிடுறான்றே, அவனை கூப்பிடுவாங்கப்பா முதல்லன்றார். கும்பல் எல்லாத்தையும் விலக்கி அவனை உள்ள தனியாக கொண்டு வர்றாரு. நீ எல்லாரையும் போல கூப்பிட்டா எல்லார் கூட்டத்தில் நீ இருப்ப. ஆனால் நீ அதிகமாய் கூப்பிட்டால் உன்னை தனித்தன்மையாய் கர்த்தர் அறிவார். சத்தியம் புரிஞ்சவன் கையை தட்டி எல்லாரும் ஜபிக்கிற மாதிரி, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா நீ எல்லாம் பொதுவான ஆசீர்வாதம் தான் உனக்கு. ஒரு ஸ்பெஷலான ஆசீர்வாதம், அதிகமான ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நீ அதிகமாக கூப்பிடணும். நீ கூப்பிட்றத வச்சு தான் உன்னுடைய ஆசீர்வாதமே இருக்குது. சிலலாம் மேனாமினிக்காக இருக்கும். என்ன நீ பிரசங்கம் பண்ணு, நீ என்ன விளக்கி சொல்லு, அது ஸ்டைல்லையே தான் இருக்கும். நான் சொல்கிறேன், அதுங்க அவன் அப்பா மாதிரிங்க, அது அவங்க அம்மா மாரிங்க, அது அவங்க ஆயா மாரிங்க, அது அவன் தாத்தா மாரிங்க. அதெல்லாம் உருப்படாத கேஸுங்களா. அதெல்லாம் சர்ச்சில் வந்துட்டால் தாத்தா மாதிரி இருக்கக்கூடாது, உங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, உங்கள் அம்மா மாதிரி இருக்கக்கூடாது. நடாது பாஸ்டர் இப்படி சொல்கிறாரேன்னு இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு தான் நமக்கு அப்பா, இயேசு தான் நமக்கு அம்மா, இயேசு தான் நமக்கு எல்லாம்னு சொல்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென். ஸ்டைலே மாறணும். அவங்க அம்மா மாதிரிங்க மதன்னு இப்படியே பார்த்துன்னு இருப்பாங்க.
அதெல்லாம் உருப்புறதுக்கு வழி கிடையாதுமா. ஸ்டைலை மாற்றணும். அவங்க அப்பா மாதிரியே திருட்டு புத்தி மாறணும். என்ன அந்த பையன் இருக்கிறான், அவங்க அப்பா அப்படி தாங்க இருப்பான். அது உலகத்தானுக்கு பொருந்தணும், மாறிடணும் எல்லாம். உனக்கே தெரியாமல் யாராவது அவன் அப்பா மாதிரியே இருக்கிறான்னு சொல்லிட்டா நீ பயப்படணும். என்ன ஆண்டவரே நான் மாறலையா, இன்னும் என் சந்ததியார் மாதிரியவே நான் இருக்கிறேனா? சிலவனும் யதார்த்தமாக இருக்க மாட்டான், அப்படியே மச நம்ம பக்கத்துலேருந்து நம்மளே நோட் பண்ணுவான். அவனை கிட்ட சேர்க்கலாமா, அவனை நான் சேர்க்க மாட்டான் அந்த மாதிரி ஆளெல்லாம். ஆனால் நான் தள்ளுறதே தெரியாது, அதான் என் ஸ்பெஷாலிட்டி. அப்படியே சிரிச்சிக்கினே நழுவின்னு போயினே இருப்பேன். இவன் என் பக்கத்தில் இருந்து என்னையே நோட்ஸ் எடுத்துன்னு என் பக்கத்தில் இருப்பான். சிலது என்னை மீறியே நடக்கும். அவனையே என் பக்கத்தில் வைப்பானே, நான் அவதிப்படுவானேன். எனக்கு தெரிஞ்சா சில நேரம் என் அறிவுக்கே தெரியாமல் என்ன நோட் பண்ணினே என் பக்கத்தில் நிற்பான். அந்த மாதிரி ஆளெல்லாம் நம்முடைய வீடுகளுக்குள் வராமல் இருக்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சவன் வீட்டை கதவை தாத்தியே தான் வச்சுருப்பான், மந்திர கிந்திர போகிறான்னு. வெளிநாட்டிலலாம் சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணிட்டேங்க என்ன செய்யுங்க வாங்க. நம்ம தான் எல்லாத்துக்கும் திறந்து விட்டுட்டு எல்லோரும் அள்ளின்னு போயிடுறான். இல்லாட்டினா அப்படியே நான் அடிக்கடி சொல்கிறேன், நிறைய பார்த்துட்டு இழுத்துருவோம், எல்லாம் அதோட மார்வாடி கடைக்கு போயிடும், ஒவ்வொன்றா போயிடும். வித்துற வேண்டியது தான். அவள் வந்துட்டு போனா அவ்வளோதான். ஒரு அம்மா சொல்லுது, அவள் வந்து பார்த்தா என் புள்ள அன்னையிலேருந்தே சோறு சாப்பிட்லங்க அப்படின்னா. ஒரு சிஸ்டர் சொல்லுது, நான் போனேன், அந்த சிஸ்டர் என்னையே பார்த்துருந்தாங்க, அப்புறம் அன்னையிலேருந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ராசியான ஆள்லாம் இருக்கும். இப்போ எதுக்கு சொல்ல வந்தனே தெரில. நான் ஒன்று போனால் எக்ஸ்ட்ரீமாக போயிடுறேன். நான் சொல்கிறேன், எதுக்கு சொல்ல வந்தேன் இது? எதுக்கோ ஒன்று வந்துச்சுங்க. தனியாக தெரியும். ஆண்டவரை அதிகமாக என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. என்னத்துக்கு சொன்னனே தெரில, ஆனால் நல்லது சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. கூப்பிடணும். கூப்பிடுகிறவர்கள் அதிகரிப்பாங்க. நான் ஒரு வேர்டை மட்டும் போடுறேன் பாருங்க. உங்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் அப்படி படிக்க மாட்டீங்க, பிரித்து படிக்க மாட்டீங்க. ரோமர் 8:15 பாருங்க, அதில் ஒரு வார்த்தை போடுங்க, கூப்பிட பண்ணுகிற ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ப்ளீஸ் லிசன் த வேர்ட், கூப்பிட பண்ணுகிற ஆவி. சில விசுவாசிலாம் சத்தமாகவே ஜெபம் பண்ணாது, ஏன்னா உள்ள ஆவி இருந்தால் தானே கூப்பிடும். கூப்பிட பண்ணுகிற ஆவி. சத்தமா சபையார் சொல்லுங்க, கூப்பிட பண்ணுகிற ஆவி. இன்னும் சத்தமா, கூப்பிட பண்ணுகிற ஆவி. இன்னும் நல்ல சத்தமா, கூப்பிட பண்ணுகிற ஆவி. இந்த உள்ள அந்த ஸ்பிரிட் இருந்தா அது கூப்பிட பண்ணும். பாடு, ஜெபம் பண்ணு, சத்தமிடு, அல்லேலூயா சொல்லு. உன் தேவனாகிய கர்த்தரை கூப்பிடு. இரக்கத்திற்காக கூப்பிடு, நன்மைக்காக கூப்பிடு, ஆசீர்வாதத்துக்காக கூப்பிடு. அடக்கி கொள்ளாதே, உன் சத்தத்தை அடக்கி கொள்ளாதே, கூப்பிடு ஆண்டவரை. பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க, கூப்பிட பண்ணுகிற ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்கா? கூப்பிடுற ஆவி. திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். கூப்பிட பண்ணுகிற ஆவி. உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் இருக்கா? சர்ச்சில் எதுவுமே கூப்பிடாது, அப்படியே எல்லாத்துக்கும் மௌன சாமியார் தான், உம்மனாங்கட்டி தான். இந்த வாயை திறக்காது சில பொம்பளை பிள்ளைங்களாம். சில பசங்களாம் வாயே திறக்க மாட்டான், வேற இடத்துல போய் வாயை திறப்பான். சபையில் எவன் கூப்பிடலையோ, ஆண்டவரேன்னு சொல்லி எவன் சத்தமிடலையோ, அவன் லைஃப்ல பிளஸ்டா இருக்க முடியாது. ஐ எம் மோர், நான் அதிகம் என்று சொல்ற அந்த ஸ்டாண்டர்டுக்கு வர மாட்டாங்க.
சபையில் வெக்கப்படாமல் கூப்பிடுங்க. இயேசுநாரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுங்க, பிதாவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே நான் அடக்கி கொள்ளாமல், அப்பா அப்பா பிதாவே, கையை தட்டு, அப்பா பிதாவே கூப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் உங்க வீடு அதற்கு சூழ்நிலைகள் சூட்டா இல்லையா? சில நேரம் சர்ச்சுக்கு வாங்க, கத்துங்க, கூப்பிடுங்க. இயேசுவே, உங்க பாரத்தை சொல்லுங்க. உங்க கஷ்டம் உங்களுக்கு, இன்னொருத்தவனுக்கு இது உங்க கஷ்டம் என்ன தெரியும்? ஹல்லேலூயா. இன்னொருத்தவங்க உங்களுக்கு பிரச்சனையை பற்றி என்ன தெரியும்? நீங்க கத்தர்கிட்ட போய் சொல்லுங்க. கையை தட்டுங்க, திரும்பி பார்க்க வேண்டாம். கையை தட்டுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை கூப்பிட பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் என்ன பண்ணாரு? ரோமர் 8:26 சொல்லுது, ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறாருங்க? வேண்டுதல் செய்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ரோமர் 8:27 சொல்லுது, ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறபடியால். அப்படின்னா அவர் உங்களுக்குள்ள இருந்து கூப்பிடணும். ஆமென். நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கூப்பிட பண்ணுங்கள். அவன் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அந்த 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 சகோதரி பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே என்ன செய்தால் போனால். சோதரம். கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? ஏசாயா 58:9 சொல்லுது, அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். சங்கீதம் 81:7, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். சங்கீதம் 106:107 கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கூப்பிடுகிறவளை கர்த்தர் அதிகரிக்க பண்றார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், கூப்பிட பண்ணுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் அந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? கூப்பிட பண்ணுகிற ஆவி. எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்கள், நாங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு. கையை உயர்த்தி நல்ல சத்தமா சொல், திரும்பவும் நாங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் சத்தமா அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம்னு சொல்றவங்க கைகளை நல்லா தட்டி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற. ஹல்லேலூயா. ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ வேண்டுகிறதுக்கு நினைக்கிறதுக்கும் அவர் அதிகமாக செய்வார். நீங்க நம்பணும். ரெண்டாவது நம்ம என்ன பாயிண்ட் பார்த்தோம்? ஆலோசனையை கேட்டால் நீங்கள் அதிகரிப்பீர்கள், அதிகமாக அவரை கூப்பிட்டால் நீங்கள் அதிகரிப்பீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நான் அதிகம், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நாங்கள் அதிகம். ஹல்லேலூயா. F major. ஹல்லேலூயா. மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே எங்களுக்கு உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே எங்களுக்கு உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். என்
சோத்திரம். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். ஓ, என்னை தேடி இயேசு வந்தார். சோத்திரம். வாழ்வை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே, நான் சுகமானே. சுகமானே, நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சகதர பாபா. சுகமானே. மகனானே, நான் மகளானே. அல்லேலூயா. மகனானே, நான் மகனானே. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் பாடுவேன். அல்லேலூயா, நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன். நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார். சகதர பாபா பாபா மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் பாடுவேன். அல்லேலூயா, நான் பாடுவேன். ஆடி பாடி ஆடி பாடி துதித்திடுவேன். நான் ஆடி பாடி துதித்திடுவேன். ஓ, என்னை தேடி இயேசு வந்தார். சகதர பாபா வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார். சோத்திர, 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 சோத்திர. மாற்றி ஹல்லேலூயா. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? நான் அதிகம். I am more அதிகம். கர்த்தர் என்னை அதிகரிக்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அதிகரிப்பார். தேவனிடத்தின் ஆலோசனை பெறுகிறவர்கள் அதிகரிப்பார்கள். யார் தடை பண்ணாலும், யார் உங்களை நீ ஜெபிக்காதன்னு கட்டுப்படுத்தினாலும், அதை மீறி சத்தமிடுகிறவர்கள் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிடுறாங்களே, அவங்கள கர்த்தர் அதிகரிக்க பண்ணுவார். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களால் கர்த்தர் நம்மை நிரப்பி நாமும் கிறிஸ்துவுக்குள் அதிகரிக்கிறவர்களாக இருக்கிற அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? நான் அதிகம் என்று சொல்லுகிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு, அந்த பொசிஷனுக்கு நாங்கள் வர உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை அதிகமாக இருக்கணும்ப்பா. குறைச்சி குறைச்சி அப்படியே நாங்கள் போயிடக்கூடாது. நாங்கள் அதிகரிக்கிறவர்களாக இருக்கணும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகரிக்கணும். உலகம் சொல்லும், பிசாசு சொல்லுவான், ரொம்ப போகாதீங்க. ஆனால் நீங்கள் எங்களை அதிகரிக்கணும்னு சொல்கிறீங்கப்பா. நாங்கள் அதிகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னையும் எங்களையும் மாற்றும். எங்கள் ஆண்டவர் இன்றைக்கு சொன்ன எல்லா ஆலோசனைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வாரம் முழுக்க இந்த வார்த்தைகள் பிள்ளைகளோடு கூட இடைபடட்டும். இந்த வாரத்தில் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்யும். இந்த வாரத்தில் பிள்ளைகள் என்னென்ன தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ, எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அப்படி பிள்ளைகளுக்கு தந்து நடத்தும். அவருடைய வீடுகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அவருடைய வாகனங்களில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். உங்கள் பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஆசீர்வாத ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் இன்று சதா நாட்களிலும் இருப்பதாக. சத்தமாய் சொல்லுங்க, மாரநாதா. 3 முறை சத்தமா, இயேசுவின் ரத்தம். எல்லாரும் ஒரே குரலா சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தமா சொல்லணும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவு, அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியா, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகரிப்போம், அதிகரிக்கிறவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.